மாருதி காரில் போனான்னா அவனுக்கு ஒரு சம்பளம், அம்பாஸ்டர் காரில் போனான்னா அதுக்கு ஒரு சம்பளம். சினிமா வந்து அப்படி தான் பார்க்குறாங்க, அப்படி தான் வந்து சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கூலியில பாத்தீங்கன்னா ரஜினி சார் அப்படின்ற ஒரு மாச கிரியேட் பண்ணி அவர் எடுத்துட்டாரு. படத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, நான் சொல்கிறேன் படத்தில் ரஜினி இருக்கு. லோகேஷ் வந்து மெனக்கட்டு சில சண்டை காட்சிகள் சிலதான் வச்சிருக்கிறாரு. ஆனால் அடிப்படையில் அவர் வந்து நம்பினது அந்த மெஷின் தான் நம்பினார். அதை வந்து எல்லாரும் கேட்குற ஒரு பொதுவான ஒரு கேள்வி வந்து அந்த இடத்துல வந்துச்சு கேட்டா, இவ்வளோ பெரிய டானா காட்டும் போது கூலி வந்து ஒரு பிளாக் பஸ்டர். அதனால தான் சொல்கிறாங்க அடுத்த படம் வந்து கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படத்தை கூட லோகேஷ் தான் பண்ணுவார். ஏன்னா இன்னைக்கு வேற ஆள் இல்லை. வாடிவாசல் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. உண்மையிலேயே வந்து சூர்யாவுக்கு வந்து இந்த படத்தில் ஏதாவது ஒரு வேலை அப்டேஷன் எதனா இருக்கா, ஏன் கமிட் ஆகலன்னு தெரியல. திடீர்னு வந்து அவரை மாற்றிட்டு வேற யாருனா எடுக்கலாம் பிளான் பண்ணாங்க. ஏன் சார் இப்போ இன்னொரு பக்கம் பேரலா பாத்தீங்கன்னா கூலி 2 லோகேஷ் கனகராஜுக்கு வந்து எதுக்கு சார் 50 கோடி சம்பளம்? இல்லை இது அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேனே. அப்போ இது இந்த இடத்துல தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ராதா ரவி வந்து குமுதம் ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்து அவர் நேர்காணல் கொடுத்துருந்தார். அதில் வந்து பிரிண்ட் மீடியாவில் நான் சொல்கிறேன். அன்றைக்கே அவர் சொல்கிறாருங்கன்னா, அந்த சினிமாவில் வந்து அம்பாஸ்டர் காரில் போனோம்னா அதுக்கு ஒரு சம்பளம், அதே வந்து வேற ஒரு காஸ்ட்லியான காரில் போனான்னா மாருதி, அப்போ இருந்த மாருதின்னு நினைக்கிறேன், மாருதி காரில் போனான்னா அவனுக்கு ஒரு சம்பளம், அம்பாஸ்டர் காரில் போனான்னா அதுக்கு ஒரு சம்பளம். இந்த மாதிரி வந்து கார்களை மையப்படுத்தி சொன்னார். சைக்கிளில் போனான்னா அவனுக்கு ஒரு சம்பளம், மோட்டார் வந்து பைக்கில் போனான்னா அதுக்கு ஒரு சம்பளம். சினிமா வந்து அப்படி தான் பார்க்குறாங்க, அப்படி தான் வந்து சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அது மாதிரி அதை நம்ம அப்படியே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. என்னென்னா சம்பளம் நிறைய வாங்கினான்னா அவன் வந்து பெரிய இயக்குனர் அப்படி ஆயிடுச்சு. அவர் சம்பளம் இவ்வளோ வாங்கினா அவர் பெரிய இயக்குனர் அப்படி தான், அப்படி ஒரு பார்வை வந்து இருக்குது இன்னைக்கு. அது சினிமாவில் மட்டுமே இல்லை. நீங்கள் சாதாரண டெக்னீஷியனை கூட்டிங்கன்னா அவன் சம்பளத்தை வச்சு அவன் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறான். அவர் எவ்வளோ பேமெண்ட் தெரியுமாங்க, அவளுக்கு இவ்வளோ பேமெண்ட்டுங்க, அப்போ அவர் வந்து ஒரு பெரிய ஆள், அப்படி ஒரு பார்வை இருக்குது. சினிமாவில் மட்டுமே இல்லை, மற்ற வர்த்தகத்திலும் அப்படி இருக்குது. சம்பளம் அதிகமாக வாங்கினா அவன் பெரிய டெக்னீஷியன். மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு ரெசிபி ரெடி பண்ணார், அவருக்கு அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குது. ஆனால் அதே இன்னொரு சமையல்காரன் அதே தான் போட போகிறான்னு வச்சுங்களேன். ஒரே சமையல்காரன் தான், ஒரே உள்ளே இருக்கிற வந்து மூலப்பொருட்கள் ஒன்று தான், ஆனால் அவர் செஞ்சாருன்னா அதுக்கு வந்து ஒரு பேமெண்ட் அப்படிதான் இருக்கு. ஏன் சார் இப்போ விக்ரம் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விக்ரம் சாரோட, நம்ம கமல் சாரோட ஸ்டோரி. சோ அது அந்த 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 செட்டே வேற மாதிரி இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம், அது நல்லா ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கும் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கூட அந்த அளவுக்கு லிங்க் கிடையாது. இப்ப இந்த கூலியில பாத்தீங்கன்னா ரஜினி சார் அப்படின்ற ஒரு மாச கிரியேட் பண்ணி அவர் எடுத்துட்டாரு. ஆனா படத்துல என்ன சார் இருந்தது? இல்ல நீங்க படத்துல என்ன இருக்குன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, நான் சொல்றேன் படத்துல ரஜினி இருக்கிறார். அதானே ரஜினிகாந்த், காந்தம் அதானே காந்தம். அந்த இடத்துல ரஜினிக்கு முழுக்க முழுக்க ரஜினி இல்லைன்னா அந்த படம் ஒண்ணுமே இல்லை, அப்படிதான் சொல்ல முடியும். அதை வந்து அவர் வந்து கொஞ்சம் நான் பார்த்துருக்கேன். லோகேஷ் வந்து மெனக்கட்டு சில சண்டை காட்சிகள் சிலதான் வச்சிருக்கிறாரு. ஆனால் அடிப்படையில் அவர் வந்து நம்பினது அந்த மெஷின் தான் நம்பினார். அந்த சேரில் உட்கார வச்சு அந்த மிஷின் அது மூலமாக அதை வந்து எல்லாரும் கேட்குற ஒரு பொதுவான ஒரு கேள்வி வந்து அந்த இடத்துல வந்துருச்சு கேட்டினா, இவ்வளோ பெரிய டானா காட்டும் போது, பெரிய டானா காட்டுறீங்க, அவ்வளோ பெரிய டானா காட்டும் போது எதுக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவரால் தூக்கி கடலில் போட்டாலே முடிஞ்சிச்சு. இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு அப்படி சரி, அப்படி தான் நீங்கள் அந்த நாற்காலியை காட்டுறீங்க, அந்த சேரை காட்டுறீங்க, அதில் வேற ஏதாவது பெரிய எக்யூப்மெண்ட்டாக காட்டி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டியிருந்தா கூட பரவாயில்ல. அப்படி ஒன்றுமே இல்லை. ஒரு இரும்பு ஸ்டூலில் போட்டு 2 ஒயரை கனெக்ட் பண்ணி அதில் மூலமாக அதுதான் அங்கே. ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ நீங்கள் நெல்சன் எடுத்த ஜெயிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, ஜெயிலரில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கிட்டத்தட்ட நம்ம காசிமேட்டில் வந்து கறி வெட்டுற மாதிரி தான் இருப்பான் வில்லன், சரிங்களா? அப்படி தான் இருப்பான், காசிமேட்டில் மீன் வெட்டுற மாதிரி தான் இருப்பான். அவனுக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஸ்டேட்லையும் போய் பெரிய பெரிய டான்லாம் கூப்பிட்டு வருவார் ரஜினி. இந்த பக்கம் மோகன்லாலை கூப்பிட்டு வருவார், இந்த பக்கம் ஜாக்கி ஷராப், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சிவராஜ்குமார். அவனை பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் ஏதோ நம்ம மார்க்கெட்டில் கறி வெட்டுற மாதிரி தான் இருப்பான் வில்லன். அவ்வளோதான், மீன் விற்கிற மாதிரி இருப்பார், அவ்வளோதான், அது ஒன்றுமே இல்லை. சொல்றேன் அதுக்கு இதுதான் இங்கே இருக்கிறது கேட்டினா, அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் வந்து ஜெயிலர் 2 இன்னும் கூட நல்லா போயிருக்கோம். அங்கே வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைவாக காட்டியிருப்பாங்க. அது நான் அப்படிதான் நான் பார்க்குறேன். வில்லனை வந்து ஏன் வந்து இவ்வளோ டம்மி பண்ணி காட்டியிருக்கணும்.
அதனால எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்காக ஓடின படம் தான் அது. ஏன் சார் இப்போ டேரக்டர்ஸுக்குமே வந்து 2 முகம் இருக்குமோ இல்ல லோகேஷ் கனகராஜுக்கு மட்டும்தான் அது மாதிரி இருக்கா? அவர் வந்து படம் ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள்லாம் ₹100 செலவு பண்ணி டிக்கெட் கொடுத்து பாக்குறாங்க. இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்துல நீங்க எப்படி பார்க்காதீங்க. ஒரு காலகட்டத்துல மணிரத்னத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பார்வை இருந்துச்சு. மணிரத்னத்தோட படத்தை முதல் அவருடைய சில மௌனராகமா இருக்கட்டும், சில படங்கள் இன்னும் இன்னும் கீதாஞ்சலி, அவருடைய பழைய படங்கள் நான் சொல்றேன். முதல் ஆரம்ப கால படங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, பகல் நிலவு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் வந்து ரொம்ப சைலண்ட் வில்லனா நடிப்பார். அதுதான் முதல் படம்னு நினைக்கிறேன். மணிரத்னத்தோட முதல் படம்னா அந்த வில்லனை வந்து ரொம்ப சைலண்டா காட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஊமக்குத்து. ஆமா. அதே மாதிரி படத்துல ஷார்ட் டயலாக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நாயகன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாரு. படத்துல ஷார்ட் டயலாக்ஸ் இருட்டுல படம் எடுக்கிறவர். மணிரத்னம் வந்து இருட்டுல படம் எடுக்கிறவர். அதுக்கேற்ற மாதிரி கேமராமேனை போட்டு கேட்டேன். அந்த மாதிரி வந்து வித்தியாசமா காட்டி வந்து அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே வந்து ஷார்ட் டைரக்ஷன். அவருக்கு மணிரத்னம் படம் தான் வந்து ஒரு பார்வை இருக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அது ரோஜான்ற படம், அடுத்தடுத்த படங்கள்லாம் நான் வந்திருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு இயக்குனர்களுடைய அதுக்கப்புறம் சங்கர் வந்தார். இவர் என்னங்க பிரம்மாண்டம், நான் பாருங்க எடுக்கிற பிரம்மாண்டம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சங்கர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்துக்கு காதலன் வந்து தொடங்கி அதுக்கப்புறம் சங்கருக்குன்னு ஒரு பெரிய பிராண்ட் உருவாச்சு. அதை நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் இன்னைக்கு யார் நம்பர் ஒன்னுனா இன்னைக்கு லோகேஷ். அந்த மாதிரி இருந்தால் இப்போ இது. ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து கூலி படம் வந்து எதிர்மறை விமர்சனங்கள் 1-2 இருந்தால் கூட வந்து ரஜினி வச்சு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வந்து சர்தார் போல. ஆனாலும் வந்து ரஜினிக்காக தான் அதுவும் ஓடிச்சு. அது அண்ணாத்தை கூட எடுத்துங்க, எல்லாமே வந்து. ஆனால் இந்த படம் வந்து எல்லாத்தையும் தாண்டி கூலி வந்து ஒரு பிளாக் பஸ்டர். அப்படிங்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி இருந்தாலும் வந்து அந்த இயக்குனருக்கு அந்த டைரக்டர் கொஞ்சம் ஒரு வேலை இருக்குல்ல. அதனால தான் சொல்றாங்க அடுத்த படம் வந்து கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படத்தை கூட லோகேஷ் தான் பண்ணுவார். ஏன்னா இன்னைக்கு வேற ஆள் இல்லை, அப்படி இருக்கு. அதனால இந்த லொகேஷன் இருந்தது கிடையாது, வேற ஒருத்தர் வருவாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா இவருடைய ராஜ்யம் ஒரு 5 வருஷம் இருக்கும் எப்படியும். அப்ப லோகேஷ் கனகராஜோட அடுத்த படம் கமல் ரஜினியை வச்சு எடுக்க போறதா சொல்றாங்க. கமல் சாரும் ஒத்துக்கிட்டாரு. அதான் அப்படிதான் பேசு. வேற வந்து இன்னைக்கு வேற யாரும் இல்லையே, வேற யாரை வச்சு நீங்க பண்ண முடியும்? வேற எந்த இயக்குனரும் வந்து வேற லோகேஷ் தவிர்த்து கேட்டால நெல்சன் பண்ணோம். ஜெயிலர் 2 வந்தால் தான் நெல்சன் நிலைமை என்னன்னு தெரியும். அதுவும் ரஜினிக்காக ஓடும் கண்டிப்பா. ஆனால் எனக்கு என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டா இருக்கிறதுல இன்னைக்கு பெட்டர் வந்து லோகேஷ். இப்போ ஸ்கிரீன் பிளேல வந்து ஒரு வேலை இருக்கு அவர் கையில. ஒரு டெக்னிக் வச்சிருக்காரு ஸ்கிரீன் பிளேல. நான் பார்க்குறேன் அது அவருடைய எல்லா படங்களும் நான் சொல்றேன், கைதியில இருந்து சொல்றேன். அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவருக்கு வந்து அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது அது கரெக்டாக வந்து எங்கேயும் வந்து இங்கே நீங்க கூலியில கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காட்சி நம்ம வந்து கற்பனை பண்ணிருக்க மாட்டோம். திடீர்னு ரஷிதா வந்து வெளியாகும் நம்ம எதிர்பார்த்தோம். அதான் சின்ன சின்ன ட்விஸ்ட் நிறைய அவர் வச்சிருக்காரு. அதன் மூலமா நகர்த்துறாரு. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ரஷிதா வந்து ஒரு வில்லி கேரக்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியான ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு. அதனால அவருக்கு கை கொடுக்குது, இந்த கெட்ட வார்த்தைலாம் கொஞ்சம் கை கொடுக்குது இல்லையா. ரஷிதா அப்படி பேசுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க சொல்றேன் அந்த மாதிரி. அதனால ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவர் சின்ன சின்ன ட்விஸ்ட் நிறைய வைக்கிறார். நான் பார்த்துருக்கேன் ஸ்க்ரீன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்குது. அதனால எனக்கு எப்படி இருந்தாலும் ரஜினி தான் அந்த இடத்துல பிராண்ட். வெற்றிமாறன் வந்து அவருடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் மூட்டை கட்டி வச்சுட்டு STR 49ல போய் திருப்பி இது பண்ணிட்டாரு. அப்போ வாடிவாசல் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கே சார். இல்லை, நான் இப்போ நீங்க சொல்றது எத்தனை சிம்புவோட சேர்ந்து உங்களுக்கு தெரியும் வட சென்னைன்னு ஒரு படம் வந்து அதுக்கு வந்து அது வட சென்னை 2 சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ராஜன் வகைரான்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த வந்து தனுஷ் வந்து பணம் கேட்டார் அந்த சர்ச்சை போன பிறகு. அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு விளக்கம்லாம் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்களா. இப்போ வட சென்னை 2வும் கிடையாது, ராஜன் வகைராவும் கிடையாது, வேற ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் வட சென்னையில் நடந்த சம்பவங்கள் அடிப்படையில் ஒரு படம் சொல்றாங்க. அது சிம்பு வச்சு எடுக்கிறதுக்கு தயாராகிறார். வாடிவாசலுக்கும் வந்து கலைப்புலி தானு தான் வந்து ப்ரொடியூசர். அவர் ஏற்கனவே வந்து ஒரு லம்சமான ஒரு தொகை வந்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. வந்து அது எவ்வளோ தொகை நம்ம என்னாமல் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பெரிய தொகை வந்து அட்வான்ஸ் வந்து கொடுத்தாச்சு. அந்த படத்தை வந்து தொடங்குறதுன்றது கிட்டத்தட்ட முடிவானது தான். ஆனால் இதுக்கு இடையில வந்து சூர்யாவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் வந்து கங்குவாக்கு பிறகு ஒரு பெரிய டிசாஸ்டர் மூவி, அவருடைய கால் ஷீட் இல்லாதனால தான் தள்ளிட்டு வருதுன்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில இவங்களுக்கும் வந்து பார்த்தா அது மறைமுகமாக சொல்கிறாங்க. அதாவது கேட்டால் உண்மையிலேயே வந்து சூர்யாவுக்கு வந்து இந்த படத்தில் ஏதாவது ஒரு வேலை அப்ஜெக்ஷன் எதனா இருக்கா, ஏன் கமிட் ஆகலன்னு தெரியல, திடீர்னு வந்து அவரை மாற்றிட்டு வேற யாருனா எடுக்கலான்னு கூட பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் முடிச்சுட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குது. இப்போ கருப்பு படத்தில் போயிட்டு இருக்கிறார் தெரியும் உங்களுக்கு. அந்த படத்தை முடிச்சுட்டு வரணும் போது அந்த இடைப்பட்ட வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் இருந்தாலும் கூட ஒரு படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் வந்து இந்த படத்துக்கு வந்து சிம்பு வந்து முடிவு பண்ணி உங்களுக்கு தெரியும் வந்து சில காட்சிகளோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து
இது ராஜன் வகைரான் தான் அப்படி சொல்லி தான் அந்த படத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை ராஜன் வகைரா கிடையாது. தனுஷ் வந்து பிரச்சனை பண்ணதுனால, பிரச்சனைனா என்ன, இந்த பணம் கேட்டார், அந்த வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த படத்தோட வடச்சென்னையோட சேர்ந்து கண்டினியூட்டி இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஏதோ தொகை கேட்டு, அப்புறம் என்ன சொல்கிறாரு, வேணாம் வந்து இவர் வெற்றிமாறன் இது வந்து முழுக்க முழுக்க வடசென்னையில் வந்து சம்பந்தப்பட்ட படம், ஆனால் வந்து ராஜன் வகைராவும் கிடையாது, வடசென்னை டூவும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் இவர் மாட்டிக்கிட்டு இருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா தானு தான் மாட்டிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த படமும் தொடங்குற மாதிரி தெரியவே இல்லை. இது சிம்பு வச்சு எடுக்கக்கூடிய இந்த படமும் வந்து இப்போ இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ தான் இவருடைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து பிரச்சனை சிக்கல் இருந்தது இல்லையா. ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு, பேட் கேர்ள் அது ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்து மனுஷன் ஒரு படம் வந்து சிக்கல் இருக்குது. ஸோ அந்த ஒரு வேளை வந்து அதில் கவனம் செலுத்துறாரா ஒரு வேளை வெற்றிமாறன் சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கருப்பு படம் வந்து இன்னும் ஓடிட்டு இருக்குது, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வாடிவாசல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு, ஆனால் வந்து எப்போன்றது தெரியாதுன்ற மாதிரி இருக்கு. இப்போ இடையில வந்து கேட்டால் இந்த சிம்பு வச்சு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு படம் சிம்பு வச்சு கொடுக்குறாரு வெற்றிமாறன். அந்த படம் வந்து ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது, இன்னும் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இதுதான் இப்போ வெற்றிமாறனை சுற்றி நடக்கக்கூடிய விஷயம். இது நடுவில் வந்து ஒரு நல்ல விஷயம் அவர் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தை வந்து மூடிடுறேன்னு சொல்லியிருக்கிறார். காரணம் கேட்டால் என்னால் முடியலை, இவனுக்கிட்ட மல்லு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மூடிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அது நல்ல விஷயம். எதனால சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இயக்குனராக செயல்பட முடியாது, ரெண்டுமே ஒரே நேரத்தில் ரெண்டு பயணம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஒரு இயக்குனராகவே இருந்தீங்கன்னா இன்னும் கூட பல நல்ல படங்கள் கிடைக்கும். நீங்கள் இயக்குனராக இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் தயாரிப்பாளராக நீங்கள் இருந்தால் கூட அந்த படத்தை வேற யாராவது ஒருத்தர் தயாரித்தால் கூட உங்களுடைய கவனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா என்னதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிள்ளை வழக்கத்துக்கும் பெத்த பிள்ளை வழக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, சரிங்களா. அப்போ உங்களோட கவனம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏதாவது ஒன்றுத்துல பயணிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு கூட திடீர்னு தெலுங்கு படத்தில் நடிக்கிறது கூப்பிட்டாங்க. இல்லை சார், ஒரு 2 படம் சார், நீங்கள் தமிழே நாங்கள் டப் பண்ணுறதுனால நீங்கள் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. செகண்டராபாத்தில் கட்டினா ஒரு 20-25 நாள் தங்கணும். ஐயோ 20-25 நாள்னா நம்ம யூடியூப் என்ன ஆகுறது, 20 நாள் தங்கணும். நான் சொன்னேன் ஒரு 4 நாள் அப்படின்னு கேட்டேன். 4 நாள் சார், ஒரு 20 நாளாவது நீங்கள் ஸ்டே பண்ண இருக்கணும். நான் கையெழுத்து கும்பிட்டேன், வேணாம் பண்ணிட்டேன். ஏன்னா இதுதான் நமக்கு. நீங்கள் ஒரு வாரம்னா கூட நான் சமாளிச்சிருக்க முடியும். பட் 20 நாள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நாள் கூட ஆகலாம். ஐயோ 1 மாதம் கழிச்சு போனோம்னா வந்து டீனா தேடுவாங்க, இவங்க தேடுவாங்க, அவங்க தேடுவாங்க, யூடியூப் ஆளே எங்கே போயிட்டாருவாங்க, அப்ஸ்கானி ஆயிட்டாருவாங்க, இல்லை அவர் அடிச்சிட்டாங்கன்னுவாங்க சொல்லுவாங்கல்ல. ஆமா, 1 மாதம் ஆளை காணுங்க. யாரோ சரியா பொழந்துருக்காங்க, ரொம்ப ஓவரா பேசுவான், இது ரொம்ப ரொம்ப ஓவரா பேசுவான், வாய் மேலே இடிச்சிருக்கிறாங்க, இது வாயை உடைச்சிட்டாங்க, கையை உடைச்சிட்டாங்க, நடக்க முடியலன்னு கேள்விப்பட்டா அப்படின்றாங்க, படுக்கை ஆயிட்டாருவாங்க. அப்புறம் தான் பார்த்தேன், இல்லைங்க அவ்வளோ நாள் பண்ண முடியாது. ஒரு 4 நாள் முன்னாடி தலையை காட்டிட்டோம்னா ரைட் ஓகே லைவ்ல தான் இருக்கிறாரு அப்படின்னு ஆயிடும். அதனால எனக்கு வேணாம். அப்போ இதுதான், ஏதாவது ஒரு பயணத்துல நம்ம இருக்கணும். நீங்க நான் தயாரிப்பாளராக இருப்பேன், இயக்குனராக இருப்பேன்னு சொன்னா ஏதாவது ஒன்றுத்துல இருக்கணும். இல்லை நீங்க வந்து இயக்குனராக விட்டுட்டு நீங்க முழுக்க ஒரு 4 படம் வந்து கிராஸ் ரூட் சார்பாக நீங்க தயாரிக்கிற அதே ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களால ஜெயிக்க முடியறதும் இல்லை, நம்ம பார்க்குறோம். அதனால நல்ல விஷயம் தான் அவர் வந்து மூணுனதுன்றது நல்ல விஷயம் தான். இப்போ வந்து அதனால நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம். ரைட் ஓகே, அடுத்தது வந்து சிம்பு வச்சு ஒரு ப்ராஜெக்ட், சூர்யா வச்சு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்கிற படமாக தான் இருக்கு ரெண்டுமே. ஏன்னா சிம்புவோட இது வரைக்கும் ஒரு கனெக்ட் ஆனவே இல்லை, இது வரைக்கும் வந்து கமிட் ஆகலை யாருன்னா வெற்றிமாறன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் டைரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோகேஷ் அடுத்துனா நீங்க வந்து வெற்றிமாறன் சொல்லியும். வெற்றிமாறன் படத்துல வந்து கருத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம், கதையை எதிர்பார்க்கலாம், இயக்கத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ லோகேஷ் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கமர்ஷியல் அந்த ரூட்ல தான் பார்த்து கருத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வெற்றிமாறன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு கருத்தியல் இருக்கும் மையமாக, வசனங்களும் சில ஷார்ப்பான வசனங்கள் இருக்கும். அந்த வகையில் வந்து கேட்டால் நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கறது வந்து 2 படத்தையும் எதிர்பார்க்குறேன். அதுவும் குறிப்பாக வந்து சிம்புவோட இணையத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சிம்புவோட வந்து வெற்றிமாறன் இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்க்கலாம், படம் வரட்டும், பார்க்கலாம். நன்றி சார். நன்றி மேடம். தொடர்ச்சியான ஹேர் ஃபால்ஸ், பொடுகு தொல்லை, இளநரை, பேன் தொல்லை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கக்கூடிய அக்ரினி ஹேர் மேஜிக் ஆயில் 3-in-1 ப்ராடக்ட் வடிவில் ட்ரீட்மெண்ட் ஆயில், ஹேர் growth ஆயில், சில்கி ஷைன் ஷாம்பு வடிவில் வருகிறது. 21 days குட் ரிசல்ட்.